கும்பராசிக்கு எப்படி இருக்கு ஆடி மாத ராசி பலன்கள்? நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல உனக்கு நிறைய பிரச்சனைகள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வரும். நீங்க யார் மனசையும் போய் நோகடிக்காதீங்க, யார் மனசையும் புண்படும்படி பேசாதீங்க, துணையின் உணர்வுகளை அலட்சியம் செய்யாது, அவங்களோட உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கும். அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்க்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், சரிபார்க்காமல் நம்பது, படிக்காமல் ஒப்புக்கொள்வது, யோசிக்காமல் பகிர்வது, இம்மூன்றும் தவறுகளை செய்யாது. விவாகரத்தாகி 2வது திருமணம் பண்ணினாங்க இல்லையா, இந்த 2வது திருமணத்தில் கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு ஆடி மாத ராசி பலன்கள்? அதாவது சதயம் கும்பராசி, புரட்டாதி கும்பராசி, அவிட்டம் கும்பராசி எல்லாம் இருக்கு. யார் மனசையும் நோகடிக்காதீங்க. ஏற்கனவே நீங்களே நிறைய மனசு நொந்து போய் தான் இருக்கீங்க. நீங்கள் யார் மனசையும் போய் நோகடிக்காதீங்க, யார் மனசையும் புண்படும்படி பேசாதீங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த காலம், புதுமையான சிந்தனைகள் பல இடங்களில் கை கொடுத்தாலும் சில நேரத்தில் உங்களுடைய அலட்சியம் சில நேரத்தில் கை கொடுக்காம போயிடுது. கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒன்று. 2வது, அலுவலகத்தில் உங்களை பற்றி நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல உனக்கு நிறைய பிரச்சனைகள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வரும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். நீ இனிமேல் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பண விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, நீ எதில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களிடம் சொல்லாமல் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். வேலை செய்கிற இடத்துல உங்ககிட்ட சொல்லாமல் உன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் உனக்கு எப்படி இருக்கும், அது உனக்கு தெரிய வந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் நடக்கும். கவனமாக இருக்கும். அடுத்ததாக, அதிகாரிகளுடன் நேரடியாக மோதாமல் ஆதாரங்களுடன் பேசுங்க. எதுவாக இருந்தாலும் ப்ரூஃபோடு பேசு. ப்ரூஃப் இல்லாமல் நீயா போய் மாட்டிக்காது. இது ஞாபகம் வச்சுக்கோ. பிறரின் தவறை மறைக்க முயன்றால் நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. புதிய வாடிக்கையாளர்கள் முன்பணம் இல்லாமல் தொடங்காதீர்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அகலக்கால் வைக்காத, கரெக்டாக கொஞ்சம் பண்ணிக்கோ. ஏன்னா கரெக்ட் 6ல் ஜாதகத்தில் குரு, 6ல் இப்போ சூரியன் வேறு. ஸோ கணவன் மனைவி சிறு பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கும். ஏற்கனவே கும்பராசி 7.5 சனியில் பாத சனி இன்னும் முடியல. இப்போ கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இப்போ சனி இருக்குது. குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ரொம்ப அந்தளவுக்குலாம் இதாக இல்லை, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நிறையா இருக்குது. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்குது. ஒரு நிலையாக இல்லை, புத்தியே ஒரு நிலையாக இல்லை, அந்த மாதிரி இருக்குது சில நேரத்தில். அதே போல் டிஜிட்டல் பரிவர்த்தனை இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் சில கிராமங்களில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கும் அந்த ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை, இந்த ஃபோன்பே ஜிபேலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஜிட்டல் பரிவர்த்தனை, இது இன்னமும் தெரியாத சில கிராமங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி கூட ஒரு இடத்துல பேசும்போது ஒரு ஃப்ரெண்டு பணம் ஏதோ போட சொல்லியிருக்காங்க. அப்படி பணம் போட சொல்லும்போது எமர்ஜென்சி எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல. நம்ம சென்னையில் இருக்கிறவங்களே ஏங்க, நானே ஸ்கேமில் ஒரு மெசேஜ், உங்களோட பேன் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. நான் அந்த ஒரு மெசேஜை தொட்டது தான் பேச்சு, பேங்க் அக்கௌண்ட்டு நில். ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேமு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த ஆன்லைன் பரிவர்த்தனையிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை தான் என்றைக்குமே. நமக்கு தெரியும் இந்த டைமில் இது நமக்கு ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் வரப்போகிறது இது. ஆனால் பரவாயில்ல, அது இதே ஒரு துக்க செலவாகவோ இல்லை வேறு ஏதோ செலவாக போயிருந்துன்னு அது நமக்கு எவ்வளோ இப்படி போனால் பிரச்சனை இல்லை. சரி, போனால் போட்டு தொலைஞ்சிட்டு பிரச்சனை இல்லை. வேறு குடும்பத்தில் வேறு யாருக்காவது ஏதாவது அது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று பார்த்திங்கன்னா, சின்ன ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா விவாதமாக மாறலாம். உன் குடும்பத்தில் நீ பேசுகிறது கூட விவாத பொருளாக மாறலாம். அதனால் நீ பேசுகிறது கூட கரெக்டாக பேசு. வீட்டில் பேசுகிறது கூட கரெக்டாக பேசு. என்ன பேசணும், என்ன சொல்லணும்ன்றதை கரெக்டாக பேசு. துணையின் உணர்வுகளை அலட்சியம் செய்யாது. ஒய்ஃபையும் கேட்டு செய். இப்போ பொண்டாட்டிகிட்ட கேட்டு செய்கிறதுல நீ தப்பு கிடையாது. என்னன்னு கேளு. அவங்களோட உணர்வுகளுக்கும் மரியாதை கொடு. என்னம்மா வாங்கலாம், என்ன செய்யலாமா, நான் என்ன வாங்கி வந்திருக்கேனோ அதை தான் நீ சமைக்கணும், நான் என்ன வாங்கி வந்திருக்கேனோ அதை தான் நீ சாப்பிட்ணும்,
நான் எந்த ஹோட்டல் கூட்டு போகிறேன்னா நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன்னா அதுதான் சாப்பிடணும். அவங்களையும் கேளு, என்ன சாப்பிட்ற என்ன ஏதுன்னு கேளு. அந்த ஒரு ஒரு அதில் தப்பு கிடையாது. வீட்டில் பெரியோர்களின் ஆலோசனை மதியுங்கள். வீட்டில் இந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ அவங்களெல்லாம் இப்போல்லாம் பார்க்குறது கிடையாது. 2 பேர் வேலைக்கு போகிறாங்களா, குழந்தைங்க இது போகிறாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ரொம்ப அரிது பெரியவங்களையெல்லாம் பார்க்குறதெல்லாம். ஏதோ ஒரு ஃப்ளாட்ஸில் 2 பேர் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். கணவன் மனைவியாக 2 பேர் ஏதோ ஒரு ஃப்ளாட்ஸில் 2 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஒருத்தருக்கு மூஞ்ச பார்த்துன்னு 15வது மாடி 18வது மாடின்னு உட்காந்துருப்பாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இந்த டிவி ஃப்ளாட்ஸ்ன்னா வெளியிலையும் வர முடியாது. தனி வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவசரமாக வெளியே செல்லும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணி தெரியாத இணைப்புகள், லிங்க்ஸ் அல்லது QR கோட் ஸ்கேன்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரும். அடுத்தது நரம்பு சோர்வு, கால் மூட்டு கணுக்கால் தொடர்பான தொந்தரவுகளுக்கு கவனம் தேவை. அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்க்கவும், மன அழுத்தத்தை குறைக்க நடைப்பயிற்சி செய்யும். டைம் கிடைக்கும்போது வாக் பண்ணுங்கள், அதெல்லாம் நல்லது உங்களுக்கு. அடுத்தது கும்பமே இந்த மாதத்தில் சிறிய அலட்சியம் கூட பெரிய இழப்பாக மாறலாம். சரிபார்க்காமல் நம்பது, படிக்காமல் ஒப்புக்கொள்வது, யோசிக்காமல் பகிர்வது, இம்மூன்றும் தவறுகளை செய்யாது. லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணிட்ட, உனக்கான விஷயங்கள்லாம் நீ நிறையா விட்டுட்ட. ஆரம்பத்தில் நீ நிறையா நீ தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது உன் வாழ்க்கையில் நிறையா நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீ விழிப்புணர்வாக இல்லைன்னா, இப்போ தட்சிணாயன புண்ணியாக்காலம் ஆரம்பித்தாச்சு, இதுக்கப்புறமும் நீ விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தான். இன்றைக்கும் உனக்கு வரக்கூடிய சில விஷயத்தை இன்றைக்கும் சில பேர் தடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் உனக்கு வரக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. புரியாத புதிர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. பைரவர் வழிபாடு நிறையா பண்ண, காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ண, பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வா. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆஞ்சநேயர் வழிபாடு, எல்லை தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ண. அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் நீ வச்சுருக்கியா, அதாவது பிரார்த்தனை வைத்திருந்தால் நிறைவேற்று. நான் இந்த சுவாமிக்கு பிரார்த்தனை செய்யணும்னு நினச்சிருந்தேன், இந்த சுவாமிக்கு நான் பிரார்த்தனை செய்யணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்க, தயவுசெய்து அதெல்லாம் நீ சரி பண்ண. அதெல்லாம் நீ சரி பண்ணினா தான் உனக்கு ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் தான் உனக்கு சரியாக அதிகமாக இருக்குமே தவிர நிம்மதி இருக்காது. நிம்மதி வேணுமா, என்ன வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ சில விஷயங்களை பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுன்னு வந்தேன்னு சொன்னால் சரியாக இருக்கும். 1. 2வது, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்னும் 2-3 விஷயம் சொல்கிறேன். 1, இந்த விவாகரத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2வது திருமணம், முதல் திருமணம் விடுங்க, இப்போ கூடி வரும் ஏதோ, இந்த விவாகரத்தாகி 2வது திருமணம் பண்ணினாங்க இல்லையா, இந்த 2வது திருமணத்தில் இதில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ராங் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஏதோ மூமெண்ட்டில் கொஞ்சம் தவறுதலான சில விஷயங்கள் காட்டுது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு தவறு நடந்தது, 2வது கல்யாணம் பண்ணியாச்சு, அதே தப்பை திரும்ப 3வது கல்யாணத்துக்கு போயிடாதீங்க. லைஃப் பார்த்துக்கோங்க. சுபம், வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி